தொடர்ச்சியாக தினமணி.comல் வெளியாகும் பொழுது உடனடியாகவே அதை படித்து விடுவேன். தொடர்ந்து அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் பொதுவாக எனக்கு அதிகமாக பிடிக்கிறது இந்த நான் ஃபிக்ஷன் வகை புத்தகங்கள். ஃபிக்ஷன் ஓரளவுக்கு தான் என்னால் ஆழ்ந்து போக முடிஞ்சிருக்கு. முக்கியமாக அசோகமித்திரனுடைய கதைகள் அனைத்தையும் படித்திருக்கேன், பலமுறை படித்திருக்கேன். வேறு சில எழுத்தாளர்களுடைய அனைத்து கதைகளையும் படித்திருக்கேன்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் எனக்கு ஆக்சசிபிலிட்டி இருந்தது. புத்தகங்கள் என்னுடைய அலுவலகத்தில் நவீன எழுத்தாளர்கள் அனைவருடைய புத்தகங்களுமே இருக்கு. ஆனால் அதில் கொஞ்சம் தான் நான் படிச்சிருக்கேன். பத்தி எழுத்துகள், சுவாரஸ்யமான கட்டுரைகள், அரசியல், அறிவியல் சார்ந்த புத்தகங்கள், இது மாதிரியான புத்தகங்களை தான் நான் தொடர்ந்து படித்துக்கிட்டு இருக்கிறது. அப்படி சமீபத்தில் நான் 2 புத்தகங்களை படித்தேன். முதலாவதாக தாவூத் இப்ராஹிம்ங்கிற ஒரு பெரிய தாதா, மும்பை நிழல் உலக தாதா ஹுசைன் சைதிங்கிறவர் எழுதின தாவூத் இப்ராஹிம் டோங்கரியிலிருந்து துபாய் வரை ஆங்கிலத்தில் வந்திருக்கு. அதோடைய தமிழாக்கம் இப்பொழுது கிடைக்கிறது நமக்கு. அந்த புத்தகம் எனக்கு காண்பித்த உலகம் முற்றிலும் வேறானது. ஒரு சாதாரணமான மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து ரொம்ப வித்தியாசமாக தங்களுக்கென்றே ஒரு சட்டத்தை வரையறை செய்து கொண்டு ஒரு பெரிய மக்கள் திரள் ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பகுதி மக்களை பற்றி யாருக்கு ஆக்சஸ் கிடைக்கும்? இவர்களை பற்றி யார் எழுதுவார்கள்? எப்படி எழுத முடியும்? இந்த புத்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம் பற்றி வருது. அது போன்ற பல பெரிய, அவங்கள ரவுடின்னு சொல்லணுமா தெரியல, அவர்கள்லாம் ஒரு சில ஆளுமைகள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள். ரவுடினா அது ஒரு மாதிரி அவங்கள கீழே தரம் தாழ்த்தி கொண்டு போயிருது. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு சில அறத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தனி ஒரு பேரலல் எக்கானமி நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை பகுதி. அதை தொடர்ந்து நான் இன்னொரு புத்தகம் ஒன்று படிச்சுட்டு இருக்கேன். இது இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. கேங் லீடர் ஃபார் அ டே அப்படின்னு சுதீர் வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர். இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் ஒரு ஆராய்ச்சி மாணவர். இவருடைய ப்ரொஃபஸர் ஏதோ ரிசர்ச் பண்ணுன்னு சோஷியாலஜியில் சொல்லியிருக்காரு. இவருக்கு சிகாகோங்கிறது ரவுடிகள் நிறைந்த, கேங்ஸ்டர்ஸ் நிறைந்த ஒரு நகரம். எப்படி மும்பை ஒரு நிழல் உலக வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கோ, அதே மாதிரியான நிழல் உலக வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் சிகாகோ. இவர் அங்கே இருக்கிற ஒரு கேங்குக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அந்த கேங் வாழ்க்கைகள் எப்படி இருக்கு. இப்போ வெறும் கேங் மட்டும் இல்லை, அந்த கேங் யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கருப்பர்கள் இடையே இருக்கக்கூடிய கேங். அப்போ அது உள்ளுக்குள்ளே போய் அவர் என்ன பண்ண பார்க்குறாரு, இந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு. இவர்கள் அடிமட்ட ஏழைகள். அவர்களுக்கென்று தனியாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய, நம்ம ஊரில் இந்த குடிசை மாற்று வாரியங்கள் குடியிருப்புகள் ஏற்படுத்தி அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கிரம்பிள் ஆகி அப்படியே உடைந்து நொறுங்கி இருக்கக்கூடிய கட்டடங்கள் இருக்கு இல்லையா, அதை நான் கற்பனை செஞ்சு பார்க்குறேன். அந்த மாதிரியான பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். அவர்களுக்கிடையே அங்கே சட்டத்திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய போலீஸ்காரர்கள்லாம் யாருமே போகிறது கிடையாது பெரும்பாலும். அப்போ அங்கே கேங் உருவாகுது. அங்கே மக்கள் தங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அதை படிக்க ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, இந்த மாதிரியான மக்கள் நமக்கு இடையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இதே மாதிரி சென்னையில் என்னென்ன பகுதிகளில் என்ன நடக்குது எனக்கு தெரியாது. இதை படிக்கும்பொழுது எனக்கு தோணுவது இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது மாதிரியான பகுதி என்ன, வட சென்னையா, வட சென்னையில் சினிமாவில் காமிக்கக்கூடிய பகுதியா, இங்கேயும் நிழல் உலக ஆட்கள் இருக்காங்களா, இங்கே போதைப் பொருள்கள் விற்கிறார்களா, இல்லை இதுக்கும் சாருக்கு என்ன சம்மந்தங்கிறத நான் வந்துடுறேன் விரைவில், கொல்லப்படாதீங்க. என்ன இது என்ன உலகம் இது, இந்த உலகத்துக்குள்ள எப்படி போகிறது,
அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஆச்சரியம் நிறைந்ததாக இருக்கு. எனக்கு இன்னும் பிரமிப்பு என்ன விட்டு அகலவே இல்லை. இன்னும் இந்த புத்தகத்தை இன்னும் படிச்சு முடிக்கணும். முக்கால்வாசி படிச்சிருக்கேன். இப்ப இதற்கும் நம்முடைய இலக்கியங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் படித்து கொண்டிருக்கக்கூடிய இலக்கியங்கள் அது ரொம்ப குறைவு அப்படிங்கிறத நான் முன்னமே ஒத்துக்கிட்டேன். அது காண்பிக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது வந்து எனக்கு ஓரளவுக்கு அக்சசபிளாக தான் இருக்கு. இப்போ ஜெயகாந்தன் பற்றி எழுதும்பொழுது கூட அவர் சேரி வாழ்க்கையை எழுதியிருக்கிறார் அப்படின்னா அதில் உண்மையிலேயே நம்முடைய நகரங்கள் மாநகரங்கள் இருக்கக்கூடிய செயல்களை பற்றியெல்லாம் அவர் தொட்டு சென்றிருக்கிறாரா? நிச்சயமா இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா உண்மை என்ன அப்படிங்கிறது ஒரு சுதீர் வெங்கடேஷுடைய புத்தகத்தில் இருக்கு. இந்த ஹுசைன் சைதியோடைய தாவூத் இப்ராஹிம் பற்றிய புத்தகத்தில் இருக்கு. அந்த எனக்கு ஆக்சஸ் இல்லாத பகுதிகளை இன்றைக்கு யார் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை பலர் எழுதியிருக்கலாம். அப்படி எழுதப்பட்டிருப்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? நான் வந்து புத்தக பதிப்புத்துறையில் இருக்கேன். ஓரளவுக்கு புத்தகங்களை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த புத்தகம் எனக்கு ஆக்சசபிளா இருக்கு. இருந்தும் எனக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இதில் சொல்லக்கூடிய இந்த பழுப்பு நிற பக்கங்களில் சொல்லக்கூடிய எழுத்தாளர்களுடைய பெயர்கள் எல்லாரையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவர்களுடைய புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிற உந்துதல் எனக்கு முழுமையாக கிடையாது. ஏதோ தற்செயலாக ஒரு சில எழுத்தாளர்கள் மீது ஒரு பெரிய ஆர்வம் பிறக்கிறது. இப்போ சுஜாதா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எனக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதே பரிச்சயம் ஆயிடுறாரு. அப்ப அவர் விடக்கூடாது, அவர் என்ன எழுதினாலும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அசோகமித்திரங்கிறவர் வந்து பரிச்சயமே கிடையாது. அது பிறகு கல்லூரிக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடும் பொழுது நமக்கு அசோகமித்திரங்கிறவர் எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கிறாரு. அப்ப இவர் என்னெல்லாம் எழுதியிருக்காரு, இவரை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒன்று உங்களுக்கு உங்களுடைய அருகில் இருக்கிறவர்கள்ட்டேருந்து வருது, உங்களுடைய நண்பர்கள்ட்டேருந்து வருது. பட் பெரும்பாலும் நான் படித்த கல்லூரியில் எனக்கு வந்து நம்முடைய தமிழ் எழுத்தாளர்களை பற்றிய ஒரு நல்ல அறிமுகத்தையும் இதை படிடா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஆட்களையும் எனக்கு பரிச்சயம் கிடையாது. லக்கிலி நான் இங்கே படித்த சமயத்தோட நான் அமெரிக்காவில் போய் படிக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நூலகம் ஒன்று இருந்தது. தெற்காசிய மொழிகள் அனைத்துக்குமான ஒரு நூலகம். அதில் தமிழ் புத்தகங்கள் எக்கச்சக்கமாக இருந்தது. அங்கே ஏன் தமிழ் புத்தகங்கள் வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கதை. நம்ம வந்து பஞ்சத்தில் இந்தியா வாடிட்டு இருந்த பொழுது அவன் கப்பலாக கோதுமை அனுப்பிச்சான். அதில் என்னென்ன வீட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா சொல்கிறாங்க, அது வேற விஷயம். அவன் கொடுத்துருக்காட்டி அந்த சோறு கூட கிடையாது இங்கே இந்தியாவில். அதுக்கு பதிலாக நம்ம கொடுக்கறதுக்கு புத்தகங்கள் தான் இருந்துச்சு. அவங்க அதுக்கு PL480 ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டு இங்கிருந்து நீங்கள் இந்திய மொழியில் அச்சிடப்பட்டிருக்கிற எல்லா புத்தகங்களையும் கொடுங்க, நான் பதிலுக்கு உனக்கு கோதுமை தரேன் அப்படின்னு சொன்ன அந்த எக்ஸ்சேஞ்சில் இவங்களுக்கு புத்தகம் போயிடுச்சு. அந்த புத்தகத்தை அமெரிக்காவில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழகங்களோட நூலகங்களுக்கும் அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அழகாக பைண்ட் பண்ணி அதில் வந்து கேட்டலாகிங்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. அங்கே தான் நான் எடுத்து வரிசையாக பல்வேறு புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். இந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது இவர்கள் ஒவ்வொருவரும் காட்டக்கூடிய உலகம் அப்படிங்கிறது வேற. இப்போ உதாரணமாக இந்த புத்தகத்தில் இப்போ சார்வாகன் பற்றின முதல்ல ஒரு கட்டுரை வருது இல்லையா? அந்த சார்வாகன் வந்து எனக்கு நண்பர் ஒருவருடைய அண்ணா. நாங்கள் ஒரு வரிசையாக மாதம் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடத்துவோம். அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து சார்வாகன் முதல் ரோல வந்து உட்காந்துருவார். ஒரு ஊரோட இருந்த வரைக்கும். கடந்த வருடம் தான் அவர் இறந்து போனார். அவர் வந்து உட்காந்துருப்பாரு. அவர் நிகழ்ச்சிக்கு முன்னாடி நான் தான் ஏற்பாட்டாளர். எல்லா மைக்கெலாம் போய் செட் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொஜெக்டர்லாம் செட் பண்ணிட்டு இருக்கிற போது அவர் முன்னாடியே வந்து உட்காந்துருவாரு. அவர் ஒவ்வொரு தடவையும் தன்னை எங்கிட்ட அறிமுகப்படுத்துவார். நான் தான் சார்வாகன் எழுத்தாளர் அப்படின்னு. எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு நல்லா தெரியும் சார், எனக்கு நீங்கள் எழுத்தாளர்ங்கிறது தெரியும், உங்களுடைய கதைகள் சிலது படிச்சிருக்கேன் அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒன்று மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு 40 பேர் 50 பேர் தான் வர கூட்டம். அது இந்த மாதிரியான பெரிய கூட்டம்லாம் கிடையாது நாங்கள் நடத்துகிற கூட்டம்லாம். அதில் சார்வாகன்கிற எழுத்தாளர் முதல் ரோல உட்காந்து தன்னுடைய வாழ்க்கையோடைய இறுதி காலம் வரைக்கும் அவர் வந்து புதிய விஷயங்களை, கலை பற்றி, கலாச்சாரம் பற்றி, வரலாறு பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு அவர் வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து எங்கிட்ட அறிமுகப்படுத்துற மாதிரி தன்னை பலர்கிட்ட அறிமுகப்படுத்தியிருப்பாரு. நான் தான் சார்வாகன்,
எழுத்தாளர்னு சொல்லுவாரான்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. நான் சார்வாகன் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி இப்போ அசோகமித்திரன் எனக்கு ரொம்ப நல்லா பரிச்சயமானவர். அவர் பல இடங்களில் அவர் வந்து நான் சென்னைக்கு வந்தபோது அவர் பல கூட்டங்களுக்கு சைக்கிளை மிதித்துக்கிட்டே வந்திருக்காரு. அவர் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது நான் தான் அசோகமித்திரன் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாரா. அவர் எப்படி வந்து ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் இவர்கள்லாம், இவர்களுடைய சாதனைகள் வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஒரு வாசகனாக இந்த மாதிரியான எழுத்தாளர்களை நான் எப்படி போய் இவர்களை அணுகுவது அப்படிங்கிறதுல எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தயக்கம் எப்பவுமே இருந்திருக்கு. நான் வந்து ஒரு வாசகனாகவும் பின்னாடி ஒரு பதிப்பாளனாகவும் ஆன பொழுதும் கூட எனக்கு ஒரு கூச்சத்தோடு தான் நான் இவர்கள் எல்லாரையுமே அணுகியிருக்கேன். இவர்களை எப்படி ஒரு பரந்துபட்ட வாசகர் தளத்துக்கு எடுத்துட்டு போறது, இவர்கள் எழுதிய உலகத்தை எப்படி எடுத்துட்டு போறது, இவர்களை ஏன் நம்ம படிக்கணும்னு தூண்ட வைப்பது, இவர்கள் உருவாக்கிய உலகத்தை ஒரு பேராசிரியர் நமக்கு சொல்லித் தருவது போல எப்படி சொல்லித் தருவது அப்படிங்கிறதுல இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா சாப்டரையும் விட்டுட்டு ஜஸ்ட் தஞ்சை பிரகாஷுடைய சாப்டர் மட்டும் நீங்க படிக்கணும். அது வந்து அவ்வளோ ஒரு உணர்ச்சிகரமான ஒரு வேகத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. அதோடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு சாருடைய அந்த அந்த ஒரு கோபம். அவர் வெங்கட் சாமிநாதன் தஞ்சை பிரகாஷ் இறந்த பிறகு அவருடைய அஞ்சலிக்கான ஒரு கட்டுரையை எழுதுறதுலேருந்து ஆரம்பிக்குது. வெங்கட் சாமிநாதன் தஞ்சை பிரகாஷால மிக கொண்டாடப்பட்ட ஒரு நபர். இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையான உறவுங்கிறது வந்து பல பத்தாண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு. இவருக்காக அவர் வந்து ஒரு தனி பத்திரிகையே உருவாக்கி இருக்காரு. ஆனா வெங்கட் சாமிநாதன் எழுதுறாராம், தஞ்சை பிரகாஷ் எழுதுவார் என்று இப்பொழுதுதான் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார் என்று நான் இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு. அப்ப இது இந்த நமக்கு நம்ம நெருங்கின நபர்கள் கிட்டக்கவே அவர்களுடைய ஒரு உலகம் பற்றி தெரியாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு நிழல் உலக தாதாவுடைய வாழ்க்கை தெரியாம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு எழுத்தாளருடைய எழுத்தை பற்றியும் அவருடைய செயல்பாடுகள் பற்றியும் அவருடைய வாழ்க்கை பற்றியும் அது இதே தஞ்சை பிரகாஷ் கட்டுரையிலேயே ரொம்ப டீட்டெயில்டா அந்த பகுதியை கொண்டு வர்றாரு சாரு. வெளிநாட்டில் எந்த ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் அவருடைய ஒவ்வொரு துணுக்கு கூட ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும். நீங்க ஒரு டாவின்சின்னு ஒருத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எழுதின ஸ்கிராப்ஸ், அவருடைய படங்கள், வரைந்த துண்டுகள் எல்லாம் அப்படியே சேர்த்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் அப்படின்னா அவருடைய கிறுக்கல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா இந்தியாவில் மிக மிக முக்கியமான ஒரு கணிதத்தின் விற்பனர் ஸ்ரீனிவாச ராமானுஜன், அவருடைய நோட் புக் வந்து தொலைஞ்சு போயிருக்கு. அதை தேடி போய் பொறுக்கி எடுக்க வேண்டியதா இருக்கு. அவர் எழுதினதெல்லாம் நிச்சயமாக பல தொலைஞ்சு போயிருக்கு. இதே மாதிரிதான் எழுத்தாளர்களும், இந்திய எழுத்தாளர்கள், தமிழ் எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிற ஒவ்வொரு துணுக்கும் எங்கேயாவது இருக்கா, அவங்க எழுதி பார்த்தது, தூக்கி எரிஞ்சது, அதெல்லாம் எங்கேயாவது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் சுத்தமாக ஆவணப்படுத்தப்படவே இல்லை. இவர் தஞ்சை பிரகாஷுடைய கரமுண்டாரோட காப்பி வேணும் அப்படின்னா கிடையாது. அதற்கு இவருக்கு இவர் நண்பர் ஒருவர் அதை போட்டோ காப்பி எடுத்து இவருக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு சூழல். அந்த 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 ஒரு சாப்டர் மட்டுமே எனக்கு வந்து சாரு ஒரு ஓரத்தில் தன்னை பத்தியுமே எழுதிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இரங்கலால் அவர் பத்தி நிறைய கேலிகள்லாம் இன்டர்நெட்ல பல பேர்லாம் எழுதியிருக்காங்க. பாயிண்ட் அது இல்லை. அந்த தார்மீக கோபம் உண்மையிலே நியாயமானது. ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு பதிப்பாளனாக நான் வந்து நிஜமா அவருக்கு ஜஸ்டிஸ் செய்யறேன்னா, அது அவருடைய புத்தகத்தை சரியான விதத்தில் கொண்டு வருவதாக இருக்கட்டும், அதை சரியான விதத்தில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கட்டும், நான் உண்மையில ஒரு பதிப்பாளனாக அந்த மாதிரிலாம் அது செய்யப்பட வேண்டிய அளவுக்கு செய்யல அப்படிங்கிறதா நான் ஒத்துக்கணும், ஆனஸ்டா ஒத்துக்கணும். அதே மாதிரி ஒரு வாசகனாக நான் வந்து ஒரு எழுத்தாளனை, அதுவும் நான் ரொம்ப மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட படித்த ஒரு எழுத்தாளனை நான் என்னுடைய நட்பு வட்டத்துக்கு எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கேன், எனக்கு அது கொஞ்சம் வெக்கமா இருக்கு. நான் ஒவ்வொரு முறை சார்வாகனையோ அல்லது இப்ப அசோகமித்திரனை நான் பார்க்கும் பொழுது கூட ஏதோ ஒரு விதத்துல ஒரு குற்ற உணர்ச்சியால தவிக்கிறேன். எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல.
அவர் ரொம்ப சந்தோஷத்தோட இப்ப நம்ம மேடையில் நான் உட்காந்துக்கும் போது அவர் கீழே பார்த்துட்டு அப்படியே ஒரு சிரிச்சாரு. எனக்கு அப்படியே ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் am I failing him? Yes, I have failed him. ஏன்னா அவருக்கு நான் என்ன செய்யணுமோ எனக்கு தெரியல. ஆனா ஏதோ நான் செய்யறது தவறுறேன் அப்படின்னு தெரியுது. அவருடைய புத்தகங்களை இன்னும் பதிப்பிச்சுட்டு இருக்கேன். பட் எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஏதோ சரியா செய்யலை அப்படின்னு. அதே மாதிரி சாருடைய பல புத்தகங்களை பதிப்பிச்சிருக்கேன். பட் நான் சரியா அவரை கொண்டு போய் சேர்த்திருக்கேனா? நான் எந்த அளவுக்கு அவரை வந்து அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய படைப்புகளை ஒவ்வொருத்தர்ட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்கேன். எந்த அளவுக்கு இவரை எந்த மேடையில இவரை பற்றி ஏன் பேசப்படல, இல்லது இவர் சொல்லக்கூடிய இத்தனை எழுத்தாளர்களை பத்தியும் ஏன் வந்து இங்க தமிழ் சூழல்ல பேசப்படல, அல்லது தேவையான அளவுக்கு பேசப்படல, வெறும் 500 காப்பியும் 300 காப்பியும் வித்துட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலை வந்ததுக்கான காரணம் வாசகர்களா, இல்லை இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை எப்படி வந்து இதை எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து ஒரு மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் என்ன ரோல் இருக்கு? ஒரு பதிப்பாளனா இல்ல, ஒரு வாசகனாக நம்முடைய ரோல் என்ன? நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஒரு சாப்பிட்றோம், உடனே நம்ம நண்பர்கள்ட்ட சொல்றோம் இல்லையா, அங்க போடா பிரமாதமான ஒரு ரெஸ்டாரண்ட், இங்கதான் போய் நீ சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஆற்றுப்படுத்துறோம் இல்லையா, வழிகாட்டுறோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக இந்த செயலை நம்முடைய எழுத்தாளர்களை நோக்கி நம்ம இது வரைக்கும் செய்திருக்கோமா? அதாவது இந்த இன்டென்சிட்டியில நம்ம செய்யணுமோ அதை செய்திருக்கோமா? ஒரு விதத்துல சாரு அதை செய்யறாரு. அவர் ஒரு படைப்பாளியாக எழுத்தாளராக இருக்கும் அதே நேரத்துல இந்த எழுத்தாளர்களை பற்றி அவர் ஒரு அறிமுகம் கொடுக்கிறார் இல்லையா, அது ஒரு சும்மா இந்த வாரம் ஃபில்அப் பண்ணோம், இந்த இது தினமணி.comக்கு எழுதணும் அப்படிங்கிறது இல்லை அது. ஏன்னா அந்த ஆவேசம் உங்களுக்கு அதை படிக்கும்பொழுது தெரியுது. உங்களுக்கு இவர்களை கொண்டு போய் சேர்த்தணும், இவர்களுக்கு தேவையான அங்கீகாரம், இவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அங்கீகாரம் இல்லையே, அந்த அங்கீகாரத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறத அவர் தன்னால முடிந்த அந்த ஒரே வழி என்ன, அதை எழுதி கொண்டு போய் சேர்ப்பதுதான். அவரால் முடிஞ்ச வழியை அவர் செஞ்சுட்டாரு. அப்ப நான் என்ன செய்யணும் ஒரு பதிப்பாளனாக, நீங்கள்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப யோசிக்கணும். அதை நாம எப்படி செய்ய போறோம், எவ்வளவு வேகமாக செய்ய போறோம், எவ்வளவு சீக்கிரம் இவர்களெல்லாம் சார்பாக இறந்து போயிட்டார். இவர் குறிப்பிட்டிருக்கிற பல எழுத்தாளர்கள் முன்னுமே இறந்து போயிட்டாங்க. இன்னும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வயசாகிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு அஞ்சலி குறிப்போடு முடிந்து போக வேண்டிய ஒரு வேலையா, அல்லது இருக்கக்கூடிய இந்த குறைந்த காலத்துல அவர்களை பற்றி நாம என்ன செய்யணும், அதுக்கப்புறம் இன்னும் பல ஆண்டுகள் வாழப்போகிற, இன்னும் நிறைய படைப்புகளை உருவாக்க போகிற, இப்பொழுது உச்சத்தில் இருக்கிற, இங்க மேடையிலேயே உட்கார்ந்து இருக்கிற எழுத்தாளர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? இது அவர்கள் கேட்டு இல்லை, அவர்களுக்காக இல்லை, நமக்காக, இவருடைய எழுத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற கடமை. அந்த கேள்வியை உங்க முன்னாடி வச்சுட்டு, இதை நான் உங்க முன்னாடி வச்சு தப்பிச்சு போறதுக்காக நான் சொல்லல, எனக்கு உள்ளுக்குள்ளேயே உறுத்திட்டு இருக்கக்கூடிய இதே கேள்வியை கொஞ்சம் சத்தமாக வெளியில சொல்றேன். இது எங்க சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம இந்த ரவுடிகளோட சேர்த்துட்டு இதை முடிச்சிடுறேன்னா, இந்த நிழல் உலகம் அல்லது இது தெரியாத இந்த உலகம்ங்கிறத டாக்குமெண்ட் பண்ணணுங்கிற ஒரு வெறி ஒரு உசைன் செய்திக்கோ ஒரு சுதீர் வெங்கடேஷ்கோ எப்படி வந்தது? ரெண்டு பேரும் வெவ்வேறவர். சுதீர் வெங்கடேஷ் தன்னுடைய PhDக்காக அந்த வேலையை செய்யறார். ஹுசைன் செய்தி ஒரு பத்திரிகைக்காரர். இவர்கள் தொடர்ந்து இந்த கிரைம் பீட்ல இருந்து எழுதும் பொழுது அதை அவர்கள் எவ்வளவோ ஆர்டிக்கிளா எழுதிட்டாங்க. ஆனா அந்த ஆர்டிக்கிளை தாண்டி அது ஒரு புத்தகமாக வரும் பொழுது நம்ம மக்களை பத்தின இன்னொரு பிக்சர் கிடைக்குது. ஒரு பெருநகரத்துல வாழக்கூடிய மக்களுடைய கஷ்டங்கள், அவர்கள் கம்ப்ளீட்டா ஏலியனேட் ஆயிடுறாங்க இந்த ஏழைகள். இப்ப நான் வசிக்கக்கூடிய என்னுடைய தெருவுல எதிராப்புல என் வீட்டு வாசலுக்கு நின்னா அங்க ஒரு பெரிய ஒரு குடியிருப்பு இருக்கு. அதுல தினம் எனக்கு முதல்ல கண்ணில் பட்டுட்டு இருந்தது, இந்த ரெண்டு புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி என் கண்ணில் பட்டுட்டு இருந்தது இங்க ஏகப்பட்ட இல்லீகல் பில்டிங் இருக்கு. நான் ஒரு மிடில் கிளாஸ் பாப்பார எண்ணத்தோட நான் பாக்குறேன். நான் இங்க என்னடா இங்க இருந்தது ஒரு 4-5 குடியிருப்பு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி இவங்களே இல்லீகல் பில்டிங்ஸ் ஏற்படுத்துறாங்க. தினம் இங்க வசிக்கிற மக்கள் எல்லாம் பக்கிங்ஹாம் கால்வாய் ஓரத்தில் இருக்கிறவங்க, அது ஒரு இல்லீகலான ஒரு இடம், அங்க என்ன நடக்குதோ தெரியல அப்படிங்கிற எனக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஒவ்வாமை இருந்தது. பட் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது
மாறுது. அவர்கள் இந்த இடத்துல வாழறதுக்கான காரணம் என்ன? இங்க இருக்கிற நிச்சயமா இது வாழக்கூடிய ஒரு பகுதியாக இல்லை. அங்க வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் கீழே டிகிரேட் ஆகிட்டே இருக்கு. ஆனாலும் அதையும் மீறி அவர்கள் அங்க வாழ்வதற்கான காரணம் என்ன? ஏன்னா வேறு இடம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில இவர்களை தள்ளுறது எது? இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆழமாக பார்க்கறதுக்கான ஒரு பார்வையை இலக்கியம் இல்லை, ஒரு சோஷியாலஜி டெக்ஸ்டாகவும் ஒரு ஜேர்னலிஸ்டோட டைரியாகவும் பார்த்த என்னுடைய அந்த 2 புத்தகம் என்ன வந்து அதை வேற திசையில தள்ளுது. அதே மாதிரி இந்த எழுத்தாளர்கள் பலரையும் நான் ஒரு படைப்பை எழுதின ஒரு நபராக, அவ்வளவு அவர் இந்த நபரையே நான் பார்க்கறது இல்லை. வெறும் ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும்தான், ஒரு தண்ணீர், ஒரு கரைந்த நிழல்கள், ஒரு 18வது அச்சக்கோடுங்கிறது வெறும் ஒரு புத்தகமாக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இதை தாண்டி அசோகமித்ரன்கிறவர் அல்லது ஒரு எழுத்தாளர் என்னும் நபர், அவருடைய சமூகம், அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அவருடைய வாழ்க்கை, இதன் ஊடாக அவர் வந்து எதையோ ஒன்று டாக்குமெண்ட் பண்ணணும், அதை எழுதணும்னு நினைத்து போனது. அது சாரு எழுதினது. சாரு என்னும் நபர், அவருடைய வாழ்க்கை, இதை பற்றி எல்லாமும் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த தெரியாத இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம சுற்றி நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு உந்துதலை கொடுக்கறத ஓரளவுக்கு அவர் வந்து இந்த புத்தகத்தில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. வெறும் எழுத்தை பற்றி மட்டும் பேசாம அதை தாண்டி எனக்கு வந்து இப்ப தஞ்சை பிரகாஷுடைய எழுத்து இல்லை, அந்த நபர் வந்து அந்த எழுத்தை தாண்டி நிற்கிறார். இப்ப இவரை பத்தின ஒரு ஒரு டீட்டெயில்டான ஒரு பயோகிராஃபிங்கிறது ஒன்று இன்னைக்கு தேவை, நான் படிக்கிறதுக்காக குறைஞ்சபட்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். இதுல அசோகமித்ரனாவது ஓரளவுக்கு எனக்கு ஆக்சஸ் இருக்கிறவர், அவருடைய மகன் எனக்கு நெருங்கிய நண்பர், அதனால நான் அவரை பத்தி பேச முடியும், அவருடைய வாழ்க்கையை பத்தி. பட் தஞ்சை பிரகாஷை பத்தி நான் எங்க போய் தெரிஞ்சுக்க போறேன்? யார்கிட்ட போய் நான் அதை பேச போறேன்? பட் அட்லீஸ்ட் எனக்கு வந்து அதற்கான ஒரு உந்துதலை அவர் கொடுத்திருக்காரு. இன்னும் பலர் இதில் அதே மாதிரி சக்தி கோவிந்தனை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன், நான் பேசவே போறதில்லை. ஒரு பதிப்பாளராக அவர் பண்ணியிருக்கிறதும் வேண்டாம், டைம் இப்போ ரொம்ப நிறைய ஆயிடுச்சு, சாரி மன்னிச்சிடுங்க. எனக்கு வந்து இந்த புத்தகம் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு லேசான ஒரு சில விஷயங்களை காண்பிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களையும் இது வந்து ஒரு சில திசையில ஒரு வாசகனாக இதுல எழுதப்பட்டிருப்பவர்களையும் இதை எழுதியவரையும் இன்னும் பல பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவினுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி. வேண்டுகோள் பத்ரி பேசியதை தொடர்ந்து என்னன்னா, இதுல இருக்கிற தஞ்சை பிரகாஷோட கதைகள் வந்து இப்ப கிடைக்கல. நான் எல்லாத்தையும் நெட்ல இருந்து தான் எடுத்தேன். அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, எழுத்து பிழைகள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி எடிட் பண்ணி வெளியிடணும். இன்னொன்று, எஸ் சம்பத்தோட இடைவெளிங்கிற அந்த நாவல் மாதிரி உலகத்தில் வேற எந்த நாவலும் இல்லை அப்படின்னு சொல்லி 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிறத நானும் ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு நாவல் இன்னைக்கு வந்து கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் அவரது குடும்பம், முக்கியமாக அவரது மனைவி. அவங்களுக்குலாம் இப்போ 70-75 வயசு இருக்கும். 30 வருஷமாக அதை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து குடும்ப உறுப்பினர்களை பற்றி சில இதெல்லாம் ஆபாசமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து 40 வருஷம் ஆச்சு. இப்போ அவங்கெல்லாம் மேலே கூட போயிருப்பாங்க, ரொம்ப கிழங்கழுவி ஆகிருப்பாங்க. இப்போ போய் எஸ் சம்பத்தோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை அவங்களோட குடும்பம் தடை செஞ்சு வச்சுருக்குது. நான் கிரியா ராமகிருஷ்ணன்ட்ட கேட்டேன், ஏன்னா அவர் தான் அந்த இடைவெளியை போட்டிருக்காரு. ரொம்ப செம்பதிப்பு, ரொம்ப நல்ல எடிட் பண்ணின பதிப்பு. எடிட் பண்ணது சி மோகன், ரொம்ப பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்காரு. சம்பத்தோட கூட்டணியோட அவரையும் வச்சுக்கிட்டு. ஏன்னா எஸ் சம்பத்துக்கு அதோட கண்டென்ட் வந்து உலகத்தரமாக இருக்கும், ஆனால் சில சென்டென்ஸ்லாம் தப்பு தப்பாக எழுதிடுவார். அதை சி மோகன் சரி பண்ணி ரொம்ப பிரமாதமான எடிஷன் வந்து அந்த கிரியா ராமகிருஷ்ணன் போட்டது. அந்த எடிஷன் வந்து இப்போ கிடைக்கல, ஆனால் நெட்டில் அது கிடைக்குது. அதை வந்து இப்போ வெளியிட்டா சட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு எஸ் சம்பத்தோட மகன் சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு நீங்கள் மனுஷபுத்திரனோ அல்லது பத்ரியோ பேசிட்டு அதை நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். சட்ட நடவடிக்கை எடுத்தால் அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு நாவல் இல்லைன்னு 4-5 விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. சி மோகன் சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருக்கிறேன். டாஸ்டோவ்ஸ்கிலாம் இதுக்கு அப்புறம் தான். அப்படி இருக்கு அந்த நாவல், இடைவெளிங்கிற நாவல். சின்ன நாவல். ஏன்னா தன்னோட மரணத்தையே பார்த்து பார்த்து ஒருத்தன், அவன் ஒன்றும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடக்கல, ஆனா தன்னோட மரணத்தையே பார்த்து 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 பேசி பேசி மரணத்தோட அதை அவன் எழுதியிருக்கான். அதை
தடை பண்றதுக்கு, எங்க சொத்துன்னு சொல்றதுக்கு அவரது மனைவிக்கோ மகன்களுக்கோ உரிமை இல்லை. அதோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து வாசகர்களுக்கானது. அவன் வந்து வாசகர்களுக்காக எழுதினான், குடும்பத்துக்காக எழுதல. இது எனக்கும் பொருந்தும். அந்த ஒரு விஷயத்தோட ராயல்ட்டி தான் வந்து குடும்பத்துக்கு சேரணுமே ஒழிஞ்சு அதோட அந்த இன்டலெக்சுவல் உரிமை சமூகத்துக்கானது. அதனால இடைவெளி, தஞ்சை பிரகாஷ் 2 பேரையும் நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் 9 புத்தகங்கள்ங்கிறது வந்து 7 புத்தகங்களா குறைஞ்சு போச்சு என்னோட நேரமின்மை காரணமா. ஏன்னா ஒரு சிறுகதை தொகுதியும் ஒரு பெரிய கட்டுரை தொகுதியும் வர வேண்டியிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மனுஷபத்திரம் கேட்டார், முடிச்சு கொடுத்துருங்கன்னு. என்னால் ப்ரூஃப் பார்க்க முடியல. அதனால அது 2ம் அடுத்த மாதம் வெளிவரும். அப்புறம் நான் வந்து அந்த அதிகாரம் பற்றி சொல்லியிருந்தேன். அதிகாரமும் பின்னமீனத்துவமும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு யூஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஃபிலாசபரை பற்றி நான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அந்த யூஜி கிருஷ்ணமூர்த்தி நம்ம ஜே கிருஷ்ணமூர்த்தியை விட ரொம்ப ஒரு சிறந்த இடத்துல இருக்கிறவர். அவர் தன்னோட எழுத்து பூராவையும் நீங்கள் உங்களோட பேரில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டாரு. சாரு நிவேதிதாங்கிற பேரில் போட்டுக்கலாம், எஸ் ராமகிருஷ்ணன்கிற பேரில் போட்டுக்கலாம், அவரோட எழுத்த. இது யாருக்கும் உரிமை கிடையாது, நான் அதை வந்து அந்த உரிமையை நான் கோரலை அப்படின்ட்டாரு. என்னை வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணாதீங்கன்ட்டாரு. இதுதான் அதிகாரமற்ற நிலை. இப்போ நான் அடிக்கடி இந்த யூரோப்பியன் சென்சிபிலிட்டி அது என்னன்னா அது அந்த ஐரோப்பிய நாடுகள், மேற்கு ஐரோப்பிய நாடுகள் எப்படி ஜனநாயக ரீதியாக இருக்கு அப்படிங்கிறத நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அரசியல்வாதிகளாகட்டும், கல்வி நிலையங்களாகட்டும், எங்கேயுமே அந்த ஹைரார்கி, காஃப்காலாம் எழுதுனது தான். நம்ம ஊர் மாதிரியான கதைகள் தான் காஃப்கா எழுதியிருக்காரு. அதிகாரத்தோட உச்சகட்டம். ஆனால் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டார்கள். இப்போ ரொம்ப டெமோக்ராட்டிக் ஒரு சொசைட்டியை வந்து அவங்க நிர்மாணிச்சிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், பிரான்ஸ், ஜெர்மனி. இப்போ எல்லாருமே அகதிகளை ஓட ஓட துரத்தின போது ஜெர்மன்காரன் வந்து வாங்க வாங்கன்னு அவங்க வரவேற்று வச்சுக்கலையா? இதெல்லாம் தான் அதிகாரமற்ற நிலை. இப்போ நீங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் அதை பார்க்கலாம். ஒரு சுப்ரீம் கோர்ட், ஜெர்மனியில் ஒரு சுப்ரீம் கோர்ட் வைக்கணும் அப்படின்னா அங்கே என்ன தெரியுமா பண்ணுவான்? ஜெர்மனியோட கடைசி இடம். அப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நாகர்கோயிலில் வைப்பான். எது? சுப்ரீம் கோர்ட். டெல்லியில் இல்லை. அந்த மாதிரி ஜெர்மனியோட கடை கோடியில தான் அந்த ஊரோட சுப்ரீம் கோர்ட் இருக்கு. இப்படி டீசென்ட்ரலைஸ் பண்றான் பாருங்க பொலிட்டிக்கலா. இது குடும்ப அளவுல இந்த டீசென்ட்ரலைசேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இதை எனக்கு முதல்ல படிச்சது நான் வந்து ஃபூகோ கிட்ட இருந்து தான். அதனால தான் நான் திரும்ப திரும்ப அந்த பிரெஞ்சு பிலாசபிக்கும் அதுவும், ஏன்னா அந்த பவர் பத்தி எழுதின அதிகாரம் அப்படிங்கிறத பத்தி எழுதுனது ஃபூகோ எனக்கு கிடைச்சது. அதுல இருந்து அந்த அதிகாரத்தை வந்து எப்படி, நான் ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். எப்படி இந்த அதிகாரம் எழுத்தாளர்களுக்கு உள்ள, இப்ப எழுதுறது வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கும். எழுதுனவன் பண்பட்டவனா இருப்பான் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் எழுதுனவன் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு அரசியல்வாதியை விட ஒரு படுபயங்கரமான வன்முறையை செலுத்துபவனாக அடுத்த மனிதனின் மீது, அடுத்த எழுத்தாளரின் மீது இருக்கிறான் இல்லையா? அது காரணம் இந்த அதிகாரத்தை வந்து இன்னும் அதுதான் போஸ்ட் மாடர்ன் சென்சிபிலிட்டி வரல அப்படிங்கிறது. உதாரணமா ஒரு சால்சா கிளாஸ் நடக்குது. சால்சா கிளாஸ், அங்க சால்சா பத்தி இப்போ பரவாயில்ல இருக்கு. நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சால்சா பத்தி ரொம்ப டீட்டெயில்டா எழுதியிருக்கேன். அந்த சால்சா கிளாஸ் நடக்குது. அங்க அது எப்படின்னா ஜோடி மாத்தி மாத்தி நடக்கும், ஆடணும். அதுல வந்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு இளைஞரும் அவரோட மனைவியும் ஆடுறாங்க. ஒரு அம்பாசிடரா இருக்காரு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் இடையில இடையில தொட்டுக்கிறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சிக்கிறாங்க, தொட்டுக்கிறாங்க, ரொம்ப கொஞ்சலா பேசிக்கிறாங்க. அதே இடத்துல ஒரு இந்தியன் கப்பல், இளைஞர், அவங்களோட கணவன் மனைவி. அப்படின்னா அந்த கணவன் வந்து மனைவி என்ன சரியா ஸ்டெப் போட மாட்டேங்கிற, இது பண்ண மாட்டேங்கிற, அப்படி பண்ண மாட்டேங்கிற, இப்படி பண்ண மாட்டேங்கிற, இங்கே தொடுற, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டார்ச்சரை உண்டாக்குவான். அவனோ அல்லது அவளோ. இது ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. 2 பேர்ல ஏதாவது ஒருத்தர் வந்து அப்படி பண்ணுவாங்க. இதுதான் அதிகாரம். குடும்பத்தில் எப்படி இது வந்து பள்ளிக்கூடங்கள், குடும்பம், மருத்துவமனை, சினிமா, எல்லா இடத்துலையும் எழுத்தாளரோட
இப்படி இந்த அதிகாரம்ங்கிறது தான் தொடர்ந்து இயக்கிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள ஆண் பெண் உறவுகள்ல, மனித உறவுகள்ல. விளங்குதா? இதுதான் இந்த அதிகாரமற்ற நிலை. என்ன அப்படின்னா, நீங்க என்னோட வாசகர் வட்டத்துக்கு வந்து சேர்ந்தீங்கன்னா தான் தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். என்னை யாருமே சார்னு சொன்னதே இல்லை. சாருன்னு தான் 20 வயசு பையன், 25 24 ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்காரு முத்துக்குமார், இங்கே ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்காரு. அவரு என்ன சாருன்னு தான் கூப்பிடுவார். அதிகாரம்ங்கிறதே சுத்தமாக கிடையாது. இதை தான் நான் வந்து திரும்ப திரும்ப போஸ்ட் மாடர்ன் சென்சிபிலிட்டி, இப்போ படித்தாங்கல்ல, சமஸ் படித்தார், இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படியே வாங்கி அப்படியே சாப்பிட்றது. இந்த போஸ்ட் மாடர்ன் ஃபிக்ஷன் அல்லது போஸ்ட் மாடர்ன் ரைட்டிங் அல்லது போஸ்ட் மாடர்ன் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னென்னா, நீங்களே எல்லாத்தையும் போய் செஞ்சு அதை க்ரியேட்டிவாக ஹண்ட் பண்ணி சமைச்சு சாப்பிட்ற அந்த ஒரு நான் கொடுக்குறேன் நீ வாங்குற அப்படிங்கிற அந்த இது இல்லாத. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 மாசமா இந்த பீச் ரோடில் இருக்கிற போஸ்டர்ஸ், பேனர்ஸ், திவ்ய பிரபந்தமே, கூட்ட முடிய போகுது அதனால பேசலாம், திவ்ய பிரபந்தமே, என்னென்னமோ ஒரு 2000 பேனர்ஸ். ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னா, இந்த பவர், அதிகாரம் அப்படிங்கிறது தான். அடுத்த மாதம் வந்து இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சு ராஜராஜ சோழனேன்னு வரும். சமஸ் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தாரு, இந்த எலெக்ஷன் தான் ரொம்ப குழப்பமாக இருக்குன்ட்டு. வெற்றிடம். ஓகே, நான் இப்போ அரசியலுக்கு போகல. அப்போது இது அரசியல் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எல்லா துறைகள்லையும் இந்த அதிகாரம்ங்கிறது வந்து இருக்குது. அதனால தான் நான் லெனினை வந்து ரொம்ப குறிப்பிட்டு 12B எங்கே, 12B ஸ்டாப் எங்கே இருக்குது, இதில் எல்லாமே அடங்கி போச்சுங்க. 12B ஸ்டாப் எங்கே இருக்குங்கிறது அதிகாரத்தை மறுத்தல், அது ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த யூரோப்பியன் சென்சிபிலிட்டி சம்மந்தப்பட்டது. அப்புறம் வந்து ஒரு சின்ன விஷயம், துணுக்கா பேசி முடிச்சிடுறேன், மணி ஆகிட்டு இருக்கு, 9:30க்கு முடிச்சிடுவேன். இந்த ஊடக நண்பர்கள் இதுக்கு ரொம்ப முக்கியமாக, ஆண்டனிலாம் பேசினார். நான் அந்த இளையராஜா கூட்டத்துக்கு போயிட்டேன், என்னாலும் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுறேன்னாரு. ஆர்டி ராஜசேகரனுடைய ரொம்ப நெருங்கின நண்பர், ஒளிப்பதிவாளர் ஆர்டி ராஜசேகர், இயக்குனர் ஸ்டான்லி, இப்படி நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியை விட்டுட்டு வந்திருக்காங்க. நன்றி அவங்களுக்கெல்லாம். அந்த ஊடகத்தில் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நானும் அந்த ஆங்கரும் நின்றுக்கிட்டு இருக்கோம். முதல் கேள்வி, எழுத்தாளர்னா யாரு இப்படி கேட்டால் நான் என்ன ஆகிறது, மிரண்டே போயிட்டேன். முதல்லையாவது சொல்லக்கூடாதா, நான் யோசிச்சு வச்சிருப்பேன்ல, நான் ஞானின்ட்டேன். எனக்கு என்ன திடீர்னு இந்த மெடிடேஷன்லாம் முன்னாடினா ரொம்ப குளறுபடிப்பாகி லைவ் வேற பெங் கேங்னு நின்றுட்டு இருப்பேன். அப்படியே ஒன்றும் இப்போ இந்த மெடிடேஷன் பண்ணி குடியை வேற விட்டதுனால ஷார்ப்பாயிடுச்சு. டக்குன்னு எனக்கு திருவள்ளுவர், அகஸ்தியர் எல்லாம் பிக்சர் அப்படி நினைப்பு வந்தது. ஞானி அப்படின்ட்டேன். ஞானின்னதும் அப்புறமா எழுத்தாளரின் கடமை என்னன்னாரு. ஒன்றும் தெரியல, அப்போ எனக்கு மெடிடேஷனில் வேலை செய்யலை. கடமை என்னன்னா, எழுத்தாளனோட கடமை என்ன, சமரசம் பண்ணிக்காமல் எழுதுறது தான். ஒரு கிரிக்கெட் வீரரோட கடமை என்ன, விளையாடுறது தானே. காசு வாங்காமல் அந்த என்னமோ நடக்குதில்ல, அதெல்லாம் வாங்காமல் விளையாடுறது தானே. அதுக்காக தன்னை மேம்படுத்திக்கிறது, ட்ரெயின் பண்ணிக்கிறது. அது மாதிரி எழுத்தாளனோட கடமை வந்து, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எழுதுறது தான், தீவிரமாக எழுதுறது. அதை விட வேற என்ன கடமை இருக்க முடியும்? எழுத்தாளனோட வேலை என்ன இருக்க முடியும்? தெருக்கூட்டுறதா கேட்குறேன். அது மாதிரிலாம் கேள்விகள் வருது. அதில் நம்ம மனுஷபுத்திரன் ஒரு என்ன சொல், மறுநாள் என்னெல்லாம் ஞானின்னா இந்த உலகம் தாங்குமா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் கிண்டல் பண்ணுறாராம். இப்போ என்ன விஷயம்னா, கிண்டல்னா பகடி நல்லா இருந்துச்சு. ஜெனே யாரு? ஜெனே ஒரு ஹோமோசெக்சுவல் திருடன். அவனை ஞானின்னு சொன்னாரே சார்த்தர். அங்கதான் எழுத்தாளனுக்கும் வேற சராசரி திருடனுக்குமான வித்தியாசம் இருக்கு. நீங்க திருடன் மணியன் பிள்ளைய படிச்சீங்கன்னா தெரியும். திருடன் மணியன் பிள்ளை அதுல ஒரு பல உலகத்துல நீங்க என்னென்னலாம் தப்புன்னு நினைக்கிறீங்களோ, அயோக்கியத்தனம்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் அவர் பண்றாரு. வெறும் திருட்டு வேலை மட்டும் பண்ணல, அத்தனையும் கொலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்றாரு. ஆனா அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா நீங்க ஒரு ஞானியின் புத்தகம் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அது சத்திய சோதனை மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல சொல்றாரு,
ஒரு வயசான முஸ்லீம், ஒரு 60 வயசு இருக்கும், தன்னோட புள்ள 13 வயசு பெண் குழந்தைய மணியம்புள்ள, ஏன்னா மணியம்புள்ள அங்கே ஒரு ரெஸ்பெக்டட் ஆத்மா, மணியம்புள்ள இவளை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு வந்துருங்க அப்படிங்கிறாரு. 60 வயசில் 13 வயசு 14 வயசு குழந்தைங்கள்லாம் சாத்தியம் அந்த கம்யூனிட்டியில். சரின்னா அவர் வந்து மணியம்புள்ள அழைச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குள்ள அவளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி திருவனந்தபுரம் அழைச்சிட்டு போயிட்டு வேற ஊருக்கு அழைச்சிட்டு போய் அங்கே லாட்ஜில் ரூம் போட்டு தங்கி அவளோட குடும்பம் நடத்தி லாட்ஜிலேயே நடத்திட்டு நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுறாருங்க. இதை விட அயோக்கியத்தனம் வேற ஏதாவது இருக்குமா? அந்த மாதிரி ஒரு ஆளு, அந்த மாதிரி ஒரு புத்தகம் நமக்கு வந்து எப்படி சத்திய சோதனை மாதிரி அது மாறுது அப்படிங்கிறது தான் அந்த எழுத்தோட மேஜிக். உண்மையை சொல்லியிருக்கான் அந்த மணியம்பிள்ளை, சொல்றான் கடைசியில இதுல இருக்கிறது எல்லாம் சத்தியம், உங்களுக்கு ரொம்ப படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஆனா இதெல்லாம் நான் பட்ட வேதனை, ஒரு ஆன்மாவோட வேதனை. அதுதான் அந்த பொறுக்கித்தனத்தை பண்ணியும் அது எப்படி வந்து ஒரு மாபெரும் மகத்தான எழுத்தா மாறுதோ, எப்படி இவன் திருடியும். ஜெனே எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமது ஷுக்ரின்னு ஒரு அரபிக் ரைட்டர் இருக்கார் மொராக்கோவில், அவரும் இதே மாதிரி தான் ஒரு ஹோமோசெக்சுவல் திருடன், எழுத படிக்க தெரியாது, ஜெயிலில் போடும்போது ஜெயிலில் அரபி கற்றுக் கொடுத்துருக்காங்க 30 வயசில் அரபி கற்றுக்கிட்டு அவர் ஃபார் பிரெட் அலோன் அப்படின்னு இங்கிலீஷில் வந்திருக்கு அந்த நாவல், படித்து பாருங்கள். ரொம்ப சின்ன நாவல் தான், 150 பக்கம், மாடர்ன் கிளாசிக். ஜெனே மாதிரியான அரபியோட ஜெனே அப்படிங்கிறாங்க அவர், முகமது ஷுக்ரி. அந்த மாதிரி தான் மனுஷபுத்திரன், நீங்கள் அவ்வளோலாம் கெட்டதெல்லாம் பண்ணல, அரசியல் தான் இருக்கிறீங்க, அதனால நீங்கள் வந்து நம்மளை உலகம் தாங்குமா, நீங்களாம் ஒரு மகத்தான கவி, எல்லா வேலையும் பண்ணிட்டு அதை கவிதையாக மாத்துறீங்கல்ல, அந்த அந்த மேஜிக் இருக்குல்ல. இன்னும் ஆர்த்தர் ரேம்போ ரிம்பார்டுன்னு சொல்லுவாங்க, தப்பா சொல்லுவாங்க, ஆர்த்தர் ரேம்போ வெர்லைன் அந்த மாதிரியான கவிகளோட வாழ்க்கையை படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி இல்லாம வாழ்ந்தான் அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு பொறுக்கித்தனம், அந்த அளவுக்கு ரவுடித்தனம். வான்கோவனோட தன்னோட காதை அறுத்து கொடுக்கலையா ஒரு வேசிக்கிட்ட, அப்படி பயங்கரமான ஒரு கீழே இருந்து அதை எல்லாத்தையும் வாழ்ந்து அதை வந்து ஒரு 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 பெரிய எழுத்தாக, மகத்தான எழுத்தாக மாத்துறது தான் வந்து எழுத்தாளனோட வேலை, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் எழுத்துக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு. இங்கே ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்துகிறோன்னா போலீஸ் அப்படி கேட்க போறாரா? என்ன கேள்வி கேட்குறாரு, அந்த புத்தகத்தில் உள்ள என்ன இருக்குன்னு இது கேட்டாரு. என்ன புத்தகம் வெளியிட போறீங்க, அந்த புத்தகத்துக்குள்ள என்ன இருக்கு? எழுத்துக்கு மட்டும்தான் உலகம் பூராவுமே அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு. அப்புறம் அந்த அதிகாரம்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் நான் திரும்ப திரும்ப இன்னையோட ஸ்பீச்சோட மொத்த ஆதார புள்ளி, அந்த அதிகாரத்தை மறுத்தல் அப்படிங்கிறது தான். என்ன, ஒரு நண்பர் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணி இந்த இடத்துல, இது வந்து ஒரு புகைப்படம், நம்ம ஓவியர் சீனிவாசன் வந்து அதை பார்க்கக்கூடிய அளவில் ஒரு, இது வந்து ரொம்ப ஒரு ஆர்ட் பீஸ், ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணது, சீனிவாசன் பண்ணது. ஆனால் என்னோட நண்பர் என்ன பண்ணாரு, அவரோட அன்பு பாசம் எல்லாத்தையும் அதில் போட்டு என்னை வந்து ஒரு டால்ஸ்டாய் மாதிரி வரைஞ்சிட்டாரு. வரைஞ்சி இப்போ நீங்கள் நான் குறுக்க பூந்து அதை எடுக்கலைன்னு வச்சுங்க, இந்த இடத்துல ஒரு டால்ஸ்டாய் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எனக்கு அதிகாரத்தை பற்றி ஒரு பெரிய விஷனை கொடுத்துச்சு. இதுக்கும் திவ்ய பிரபந்தமே அப்படின்னு போட்டுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்னோட நிகழ்ச்சியில் நான் என்னுடைய நண்பரை விட்டு டால்ஸ்டாய் அப்படின்னு ஒரு டால்ஸ்டாய் மாதிரி என்னை வரைஞ்சி போட்டுக்கிறதுல அப்புறம் எனக்கும் அரசியல்வாதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு நண்பர் வந்து என்னோட புகைப்படத்தை நிறைய சின்ன வயசுலேருந்து இது இன்ன வரைக்கும் நிறைய எடுத்து கட் பண்ணி அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய இதாக எடுத்துகிட்டு வந்து எனக்கு பரிசு கொடுத்தாரு. நான் அதை வந்து என்ன பண்ண முடியும்? தூக்கி போட முடியாது இல்லையா? எனக்கு என்னை பார்க்குறது வந்து எப்படி, ரொம்ப என்னோட வீட்டில் நானே என்னை பார்க்குறது, என்னை வச்சு பார்க்குறதுங்கிறது ரொம்ப அபத்தமாக இல்லையா? ஆனாலும் அதை வராண்டாவில் வச்சுட்டேன். ஆனாலும் அங்கே வராண்டாவுக்கு நான் போகிறதே இல்லை. ரொம்ப இதுதான் நான் வந்து இந்த சென்சிபிலிட்டிங்கிறத, இதை நண்பர் அவர் வீட்டில் வச்சுருந்துருக்கலாம், அதில் தப்பே கிடையாது. நான் அசோகமித்திரனை நான் என் வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிற 2 பேர், ஒருத்தர் காந்தி, இன்னொருத்தர் அசோகமித்திரன்.
இந்த 2 பேரோட படத்தை தான் நான் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு யாரும் கொடுக்கல, நானும் தேடி போகிறதெல்லாம் கிடையாது, மனசுக்குள்ளே இருக்கார். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து டால்ஸ்டாய் மாதிரி ஒரு ரைட்டரை வந்து நினைக்கிறதுல தப்பே கிடையாது. நான் சொல்லலையா அசோகமித்திரன் மாதிரி எழுதுறதுக்கு ஆளே இல்லை உலகத்துலன்னு. நினைங்க, தாராளமாக நினைச்சிங்க, கொண்டாடுங்க. அதை உங்கள் வீட்டில் தான் வச்சுக்கணும். என் வீட்டில் வச்சேன்னா எனக்கும் அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் இல்லை. அதுதான் நான் அதிகாரம்ங்கிறது. இங்கே பார், அதில் வேற என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் வந்து அவந்திகா பார்த்துட்டு இதில் நாய் நரியெலாம் இருக்குது, ஏன்னா நாய் எல்லாமே இருக்குது, பூனை எல்லாம் இருக்குது, என்னோட சேர்ந்து அதெல்லாம் தான் நிறையா இருக்கும், நாய் நரியெலாம் இருக்குது, என்ன காணுயா அப்படின்னா ஒரு தடவை தான் சொன்னேன். ஆனால் எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்கும் போதெல்லாம் அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி அந்த புகைப்படம் அப்படிங்கிறதுல கூட எந்த புகைப்படம் எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க, அதில் வந்து ஒரு அதிகாரம் செயல்படுது. ஆக நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கடைசியாக நம்ம மொழிங்கிறது, இலக்கியம்ங்கிறது 2000 வருஷம் இல்லை. மனுஷபுத்திரன் சொன்னார்ல, திருக்குறள், அது எஸ்ரா சொன்னதாக சொன்னார், திருக்குறள்னு ஒரு புத்தகம் இருக்குமா? தொல்காப்பியர்கள் வந்து ஒவ்வொரு பாட்டையுமே என்மனார் புலவர் என்மனார் புலவர்னு தான் முடிக்கிறாரு என்று சொல்வார்கள் புலவர்கள். இவர் சொல்லலை, தொல்காப்பியமே ஒரு தொகுப்பு நூல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்றாரு என்மனார் புலவர். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க சான்றோர்கள் சொன்ன, என்னுடைய குருநாதர்கள் சொன்னார்கள், புலவர்கள் சொன்னார்கள்னு தான் அவர் சொல்லி அதெல்லாம் தொகுக்கிறாருங்கிறதுனால ஒரு 5000 வருஷத்து பாரம்பரியம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 5000 வருஷத்து பாரம்பரியத்தை நம்ம வந்து செரிச்சு கொள்ளாமல் சுமையாக தூக்கி கொண்டு சொல்கிறோம். அதனால தான் நமக்கு வந்து இன்றைய நவீன இலக்கியத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல. ஏன்னா சுமையாக கிடக்கு, சிலுவை மாதிரி கிடக்கு 5000 வருஷத்தோட பாரம்பரிய இலக்கியம். அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு தூரம் நான் சொன்னேன்ல, இந்த அளவுக்கு வெற்றிகரமாக இவ்வளவு தூரம் கடைசி வரிசை வரைக்கும் மக்கள் இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம நண்பர்கள் டாக்டர் ஸ்ரீராம், அப்புறம் முத்துக்குமார், இமானுவேல், செல்வகுமார், அவர் இன்னைக்கு வல்ல, கருப்புசாமி, கணேஷ், இப்படி ஏராளமான நண்பர்கள். இவங்கெல்லாம் தான் வாசகர் வட்டம். அப்புறம் வந்து குமரேசன், கிழக்கு பதிப்பகம், உயிர்மை, முக்கியமாக அந்திமழை இளங்கோவனும் அசோகனும். பழுப்பு நிற பக்கங்கள் பற்றியே பேசினதுனால இன்னைக்கு வந்து பழுப்பு நிற பக்கங்கள் தவிர இன்னும் 6 புத்தகங்கள் வெளியாயிருக்கு. அதெல்லாம் என்னோட நாவலோட பகுதி தான். மனுஷபுத்திரன் சொன்னார்ல, இவர் ஒன்று தான் எழுதுறாரு, நம்ம தான் கட்டுரை கேள்வி பதில்னு போட்டுக்கிறோம், அவ்வளோதான். அதெல்லாம் நாவல் தான். இப்போ இப்படி நற்றினை யுகன்கிட்ட இருந்து நிறைய புத்தகங்கள் இந்த பழுப்பு நிற பக்கங்களுக்காக வாங்கினேன். அவர் வந்தாரா இல்லையான்னு தெரியல, வரேன்னாரு. அப்புறம் என்னுடைய நான் எழுதுறதுக்கு பலமாக இருக்கிற தினமலர் ரமேஷ், தினமலர் வெங்கடேஷ், நல்லி குப்புசாமி செட்டியார், காலஞ்சென்ற நடராஜன், இவங்களாம் ரொம்ப முக்கியம். அடுத்து எங்கள் வாசகர் வட்டத்தில் இப்போது இதில் இருக்கிற கூட்டத்தில் ஒரு 20-25 பேர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. செந்தில் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. அவர் அடுத்த வாரம் வர வேண்டியது, அதெல்லாம் முன்னாடி இது பண்ணி செந்தில், அவரை ஜெர்மன் செந்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோணல் பக்கங்களில் பார்க்கலாம். என்னோட 15 வருஷமாக எனக்கு வந்து நீண்ட கடிதம் எழுதிட்டு இருக்காரு. அவரோட ஒரு கடிதம் வந்து என்னால் இன்னமும் மறக்க முடியல. மியூ அப்படிங்கிற விஷயத்தையும் மாடர்ன் ஃபிசிக்ஸையும் சம்மந்தப்படுத்தி ஒரு நீண்ட கடிதம் எழுதியிருந்தார். நான் ஒரு நாவலில் வந்து மியூங்கிற விஷயத்தை பற்றி எழுதியிருந்தேன். எஸ் அண்ட் நோ, இந்த 2 பதிலுக்கும் நடுவில் மியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி, அதையும் மாடர்ன் ஃபிசிக்ஸையும் பற்றி எழுதின அவர் ஜெர்மன் செந்தில்னு சொல்லுவேன். அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஜெகா உங்களுக்கு தெரியும், என்னை விட பாப்புலராக இருக்கார் என்ன ஃபேஸ்புக்கில். கார்ல் மார்க்ஸ், ஜெகா வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, கார்ல் மார்க்ஸ் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, நிர்மல் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. இந்த ஜெகா, கார்ல் மார்க்ஸ், நிர்மல் 3 பேரும் என்னுடைய புதல்வர்கள்னு சொல்லுவேன். இந்த நிர்மலும் நல்லா எழுதக்கூடியவர், ஜெகாவும் எழுதக்கூடியவர். இவங்கெல்லாம் எழுதினதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி புத்தகமாக போடலாம். ஆனால் நான் ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் கார்ல் மார்க்ஸ் கிட்ட சொல்லி 1 மாதம் தான் ஆச்சு, 2 புத்தகம் கொண்டு வந்துட்டாரு. எதிர் வெளியீடாக 2 புத்தகம். அதில் அந்த சிறுகதை தொகுதி இருக்குல்ல, சும்மா காமா சோமானு ஒரு இளைஞர் எழுதின மாதிரிலாம் இல்லை, தீஜானகிராமன் எழுதின மாதிரி இருக்குங்க. நீங்கள் படித்து பாருங்கள். நான் ஒரு கதையை நான் ஏதோ சொன்னால் ஏதோ இப்போ ஃப்ரெண்டுக்காக சொல்கிறேன்னு
அந்த கதையை நான் வந்து பிளாக்ல போட்டிருக்கேன். தி ஜானகிராமனே உயிர் பெற்று வந்து எழுதின மாதிரி இருக்கு. ஒரு 90 வயசு கிழமை எழுதின மாதிரி இருக்கு. அவ்வளவு முதிர்ச்சி. அது இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கிறவங்களால கதை எழுத முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவர் பக்காவா ரெண்டையுமே பண்ணிட்டாரு. கார்ல் மார்க்ஸ், அப்புறம் ஸ்ரீராம் வந்து நடமாடும் கணினி. அவர் எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் நான் ஸ்ரீராம்கிட்ட தான் கேட்பேன். உடனே பதில் வந்துடும். அவர் அமெரிக்கா போயிட்டா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. குரு அவர் லண்டன்ல இருந்தார், இப்போ இங்கே வந்திருக்காரு. குருவை பார்த்ததும் அதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, எங்கிட்ட பழகிறதுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும் உங்களுக்கு. நான் வந்து அவர்கிட்ட குரு வர்றாரு. குரு வந்து வாசகர் வட்டத்தோட முதல் கூட்டத்தை பெங்களூரில் போட்டார் 1 லட்சம் ரூபா செலவில், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால். நான் வந்து வாங்க ராபின் எப்படி இருக்கீங்கன்னு கை கொடுத்தேன். இதெல்லாம் வேற நீங்கள் சகிச்சுக்கணும். அப்புறம் தரணி வந்து தரணீஸ்வர்னு டெல்லியில் இருக்கார். அவர் வந்து என்னோட என்ன சொல்கிறது தூண், வாசகர் வட்டத்தோட ஒரு தூண். அவர் கை குடிக்கிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரிலாம் வேற பெரிய பிரச்சனை நடக்கும். இதெல்லாமும் பொறுத்துக்கணும். இப்போ நம்ம இன்னொரு நல்ல ஒரு பெருமிதமான ஒரு விஷயம் என்னன்னா, செல்வகுமார், கணேஷ் அன்பு, நிர்மல், பிரபு காளிதாஸ், கார்ல் மார்க்ஸ், இப்படி ஒரு 7-8 எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் நல்லபடியாக எழுதக்கூடியவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம பள்ளியிலிருந்து வந்தது அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷம். அப்புறம் இந்த டிசிபி ராமகிருஷ்ணன், இமானுவல், அருணாச்சலம் மதுரையிலேருந்து வந்திருக்காரு, டேய் மனோ. அவர் முன்னாடி டாஸ்மாக் வச்சுருந்தார், ஆனால் குடிக்க மாட்டார், குடித்ததே கிடையாது. இப்படி பல வித்தியாசமான விசித்திரமான நண்பர்கள். இப்போ வேற வேலை பண்ணிட்டு இருக்காரு. பிரபு காளிதாஸ், கருணாநிதி அரிஜித் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு இதுக்காக. ஸ்ருதி டிவி ரொம்ப முக்கியமாக, நான் வந்து எங்கேயோ தஞ்சாவூர்லேயோ கடலூர்லேயோ பேசினா கூட இங்கேருந்து ஊருக்கு வந்து கடலூருக்கு வந்து அந்த இடத்துல நான் எங்கேயோ லயன்ஸ் கிளப்பில் பேசியிருப்பேன். அதை வந்து ஒளிப்பதிவு செய்து உடனே யூடியூப்ல ஒரு மணி நேரத்தில் போட்டுருவார். அவரோட ஸ்ருதி டிவிலேயே போட்டுருவார். அது அப்புறமா எங்கேயோ ஒரு பரவலாக போகும். அப்புறம் கடைசியாக பல விதமான விருதுகள். அதில் ஒரு விருது என்னன்னு நான் நினைக்கிறது என்னென்னா, யாருன்னே தெரியாத, அது வரைக்கும் பேரை நான் கேள்விப்பட்டதே கிடையாது, நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஒரு நாள் நீங்கள் புத்தகங்களுக்காக எங்கெங்கேயோ தேடுறீங்க போகிறீங்க, இதுதான் என்னோடய அக்கௌண்ட் நம்பர், இது என்னோடய பாஸ்வேர்டு, இது என்னோடய ஃபோன் நம்பர், பேர், இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு 1000க்கு வேணாலும் புத்தகம் வாங்கிக்கலாம், ஆனால் வெளியில் மட்டும் பிளாகில் எழுதிடாதீங்க அப்படின்னு ஒரு பெண். யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ தான் நான் முதலாக கேள்விப்படுறேன் அந்த பேரை. அப்படி ஒரு பாஸ்வேர்டு கூட, அந்த பின் நம்பர் கூட எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய என்னோட எழுத்துக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம்னு தான் நான் நினைக்கிறேன். எங்க சம்பத் பற்றி ஒரு முழு தொகுதி கதை. ஓகே, நன்றி. இவ்வளவு தூரம் இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி முடித்த இந்த அரங்க உரிமையாளர்களுக்கும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.